இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸுங்கிற வேர்டு கொடுத்துட்டு இதில் கொடுத்தக்கூடிய லெட்டரை பயன்படுத்தி இதில் எவ்வளோ வழிகளில் வந்து என்னென்னா நம்ம ஒரு வார்த்தைகள் உருவாக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இந்த ஏங்கிறது பாருங்கள் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, எம்ங்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. இந்த லெட்டர்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருந்தால் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டோட்டல் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் வந்து நம்மளுக்கு என்னென்னா 11 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 லெட்டர்ஸை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கணும். 11 ஃபேக்டோரியல் நியூமரேட்டர் எழுதிடணும். டினாமினேட்டரில் பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள் எம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? எம் வந்து நம்மளுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு. எம் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆனதுனால டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருவோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த ஏ பாருங்கள், ஏ வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? 2 டைம் ரிப்பீட்டட் ஆகிடுச்சு. ரிப்பீட்டட் ஆனது மட்டும் தான் நம்ம டினாமினேட்டரில் கொடுக்கணும். ஏ வந்து 2 டைம் ரிப்பீட்டட் ஆனதுனால 2 ஃபேக்டோரியல். சாமி புரியுதுங்களா? அடுத்து டி பாருங்கள், டி வந்து 2 டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. டி எவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு? 2 டைம் ரிப்பீட்டட் ஆகிருக்கனால அது இன்ட்டு அகைன் 2 ஃபேக்டோரியல். அடுத்து ஹெச் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகலை, இ ரிப்பீட்டட் ஆகலை. அடுத்து பாருங்கள், ஐ ரிப்பீட்டட் ஆகலை, சி எஸ் எதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகலை. ரிப்பீட்டட் ஆனதை மட்டும் கீழே கொடுக்கணும். மேலே வந்து டோட்டல் ஃபேக்டோரியல், கீழே வந்து எந்த லெட்டர் எவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக இருக்கோ அதை வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு பாருங்கள் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். 11 ஃபேக்டோரியலுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் அமுத்தி இந்த எக்ஸ் பவர் -1ங்கிற பட்டன் அமுத்திடணும். ஃபேக்டோரியல் வந்துடும். டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 2 ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் -1 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு அகைன் 2 அமுத்தி ஷிஃப்ட் அமுத்தி எக்ஸ் பவர் -1 இருந்துச்சுன்னா ஃபேக்டரில் வந்துடும். இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டம் தான் ஆன்சர் வந்துடும். பாருங்கள் ஆன்சர் பாருங்கள், பெரிய ஆன்சராக இருக்குது 498960. இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதே மாதிரி இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேர்டுக்கெல்லாம் என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.